உரசி எழுதி முடிக்கலாம் மிளகு ரசத்தை ருசிச்சு குடிக்கலாம் உத்து உத்து பார்க்காதடா ராசா அப்சராவ அணைச்சுக்கடா லேசா காட்டாரு ஓடாத மோட்டாரு நீ உனக்கு கரண்டு தரவா அதுக்கு மனுவ எழுதி குடுடா திருப்பூர் வியாபாரி வந்தாரு இருந்தாரு மாந்தோப்ப எழுதி தந்தாருடா காசிக்கு போனாலும் பாவங்கள் தீராது என் பார்வை பட்டாலே மோட்டமே எருட்டு அதிர்வேட்டு புல்லாவ எப்போதும் ஒளிச்சு வச்சிருப்பேன் இந்த ஜில்லாவ இடுப்புல தான் மடிச்சு வச்சிருக்கேன் உத்து உத்து பார்க்காதடா ராசா இந்த அப்சராவ அணைச்சுக்கடா லேசா தலகாணி களவாணி கழலாத திருகாணினா வரலாம் தொடலாம் தொடலாம் கொடுத்தா கொழுந்தா சொகந்தா பெறலாம் மாறாப்புல மேலாக்குல நீ பாட்டுக்கு வாலாட்டுற சூடு துற சுதியேத்துற ஜோரா நண்டூருது நரியூருது நரம்புக்குள் எறும்பூருது குறும்பாடு தாவித்தான் போகுது அட போடா கட்டுரிய நீ ஜெயிச்சா காட்டாம தொடைய தட்டுரிய உத்து உத்து ஆஹா உத்து உத்து அட்டட்ட உத்து உத்து பார்க்காதடா ராசா இந்த அப்சராவ அணைச்சுக்கடா லேசா லேசா பக்கம் பக்கம் வாராசா வக்கம் வக்கம் ஏராசா குட்டம் மேல தொடு ராசா அவன் இங்கதான் இருப்பான் போய் பாரு நீ என்ன கடவுளா எதுக்கு என்ன காப்பாத்துன சொல்லு ஏய் என்னடி ஓவரா சவுண்ட் விடுற எந்த ஊரு நீ யார் அது கேக்குறதுக்கு நான் யாரா காயம்பு யாருப்பா இவ எனக்கு என்ன தெரியும் தூக்க மாத்திரை சத்து மாத்திரை என்னன்னு சொல்றா இவ சாக போனவளை காப்பாத்துனதுக்கு கிடைச்ச தண்டனை இது நீ காப்பாத்துனதா எனக்கு தண்டனை ஏய் ஓவரா பேசாதடி விடுனே இவ லூசு நீ போனே அட போனே ஆளப்பா யோ நில்லு யோ நில்லையா நில்லுங்கறல ஏதோ புத்தி கெட்டு போய் கை நீட்டிட்டேன் அதுக்காக விஸ்கு விஸ்குன்னு வேகமா போற ஒழுங்கா தூக்க மாத்திரை வாங்கி கொடுத்திருந்தேன்னா தின்னுட்டு போட்டுன்னு போய் சேர்ந்திருப்பேன் உன்னை கை நீட்டி இருக்க மாட்டேன்ல எதுக்கே இப்படி பண்ண சொல்லு என்ன பெத்த அப்பனுக்கே நான் தேவையில்லை உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேக்குறேன் எல்லாத்துக்கும் காரணம் என் ஆத்தா காரிதான் என்ன பெத்து போட்டு அவ போய் சேர்ந்துட்டா ஆத்தா செத்து 30 நாள் கூட ஆகல அப்பா 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஒருவேளை கஞ்சி குடிக்கிறதுக்கு அவகிட்ட நான் பட்ட பாடு இருக்கே சித்தி கொடுமை என்னால தாங்க முடியல பத்தாதுக்கு அப்பாவும் குடிச்சிட்டு வந்து இழுத்து போட்டு அடிக்கும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு என் சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டேன் ஓடுகாலி நாய் ஊரை விட்டு ஊரை வந்து என்ன கேவலப்படுறியா? ஏய் ஓடாத. நான் வீட்டு விட்டு போனது அசிங்கமா போச்சு
2 நாளைக்கு முன்னால அப்பா சித்தப்பா வீட்டுக்கு வந்து என்ன தெருவுல இழுத்து போட்டு அடி அடி நடிச்சாரு. ஊரே கூடி நின்னு வேடிக்கை பார்த்துச்சு. இதுக்கு மேலயும் நான் உயிரோட இருக்கணுமா? சொல்லியா? எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு கெட்டது பண்ணிட்டியே. இதுவும் நல்லதுக்கு தான். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகலனா என்ன கட்டிக்கோ. கல்யாணம் ஆயிடுச்சுனா என்னமா கட்டிக்க வச்சுக்கன்னு காவாலித்தனமா பேசுற? எந்த ஊருக்காரு நீயே? உப்பூர். அதுக்கு இந்த நீட்டுற? ஆமா, உப்பூருக்காருக்கு இங்க என்ன வேலை? திருப்பாலக்குடியில என் சித்தப்பா வீட்டுக்கு வந்தேன். திருப்பாலக்குடியில எனக்கு தெரியாம யாரு உங்க சித்தப்பா இருக்கா? சண்முகம். அட இந்த உப்பு வியாபாரி சமூக அண்ணன் மகளா நீயே? ஆமா. சரிதா, ரொம்ப கொனட்டாத. ஆத்தாடி, அவன் சாம்பியார் மாதிரி. ஓன் திருளாலங்கடி வேலையில அவன்கிட்ட கட்டாத. அவன் உன்கிட்ட சிக்க மாட்டான், பாத்துக்கோ. அப்போ நீ என்ன கட்டிக்க? என் பொண்டாட்டி என்ன அந்தரத்துல தொங்க விட்டுருவா. தள்ளு தள்ளு. விடுமா, நீ என்ன வண்டியை தள்ளி விட்டுருவோல. இப்ப போனாரு. அவர் பேர் என்ன? அவன் பேரு காயாம்பு. போதும் போதும். காயாம்புவை கரெக்ட் பண்ணி தரியா? சரியான ஆள் தான் நீயே. என் தொழிலே மாத்தி விடுவோல. அவனை எப்படியாவது மசிய வைக்கணும். அது முடியாது. முடியணும். கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? என்ன? விடு விடு, ஆளை விடுத்தா. சரி தரேன். அவன் ஒரு பாறையில பசை எடுக்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்ல. அவனுக்கு செம்பட்டேன்னு ஒரு தம்பி இருக்கான். முதல்ல நீ அவனை கோழி குச்சி அமுக்குற மாதிரி அமுக்கு. நீ நினைச்சது நடக்கும். நான் வர்றேன்.